அப்போ உங்க நோக்கம் என்ன? ஜனநாயகமா? இது அநீதி இல்லையா? அது புரிதல் குறைவா இருக்கிறீங்க சொல்லுது. யூனியனுக்கு ஸ்டாலினுக்கு புரிதல் குறைவா இருக்கு. இப்போ அதை குறித்து சார் இதை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். எந்த ஒரு விஷயமே அது காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் அதை காங்கிரஸ் கொண்டு வரலங்க. அப்போ குர்ஆன்ல சொன்னது தப்புன்னு எதனா ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பார்ப்போம். அதனால இது வேணும்னே எடிட் செய்யப்பட்ட வீடியோவை அவங்க போடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க பூரா கார்த்தி சிதம்பரத்துக்கு போய் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அதுதாங்க அரசியல்வாதி. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு இதை அறிமுகம் செய்திருக்கிறாரு சட்ட அமைச்சர். இந்த அறிமுக நிலையில இது தொடர்ந்து இன்னைக்கு ஒரு தள்ளுமுள்ளு வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்புடைய கேள்வி ஆரம்பத்தில் என்னன்னா, ஒரு 17 சட்ட திருத்தங்களை செய்யணும். இது ஒரு 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். இதையெல்லாம் இல்லாமலேயே இந்த தொடக்கத்திலேயே இதை அறிமுகம் செய்வதற்கு என்ன காரணம்? இதுவெல்லாம் இல்லாமலேயே அப்படின்னா அது என்ன? எதெல்லாம் அந்த பெரும்பான்மைக்கான வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இப்போ இல்லை தானே. இப்போ நமக்கு 269 அப்படி பார்க்காதீங்க. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவானது அறிமுகப்படுத்தும் பொழுது அது உறுப்பினர்களிடையே அறிமுகப்படுத்தப்படுகிறது, கட்சிகளிடையே இல்லை. அப்படின்னா கட்சி தலைவர்களை கூப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாமே. பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய, அப்போது அந்த இடத்துல இது குறித்த சாதக பாதக அம்சங்களை விவாதித்து எது நல்லது எது கெட்டது என்பதை உறுப்பினர்கள் முடிவு செய்வார்கள். சட்டத்தை இயற்றுபவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறது மேபி கட்சி ரீதியாக கொறடா இதெல்லாம் சிஸ்டம்லாம் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் ஒரு மசோதா அது சட்டமாக உருவெடுக்கும் போது பல விஷயங்கள் மாறும். இப்படி அறிமுக நிலையில் இப்படி இருக்கும் பொழுது இப்போ அறிமுக நிலைக்கும் இந்த 2/3 சம்மந்தம் இல்லைங்க. இப்படி நம்ம ஏற்கனவே ஒரு 147 பேர் இடைநீக்கம் செய்யும் போது அங்கே இருக்கிற ஒரு பெரும்பான்மையை வச்சு அப்படி ஒரு திட்டம் பிஜேபிக்கு இருக்கிறதா கூட சொல்கிறது உங்களுக்கு புரியல. அறிமுக நிலை 2/3 தேவையில்லை. ஆக்சுவலாக அதுதான் சொல்ல, அது அவசியம் இல்லைன்னு அதனால தான் சொன்னேன். இதனுடைய சாதக பாதக அம்சங்களை இது கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு போய்விட்டு வந்த பிறகு இதை பற்றி பேசும்பொழுது பல கட்சிகள் கூட இதுக்கு ஆதரவு கொடுக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு ஒருமித்த கருத்துக்காக இப்போ போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அதை குறித்து சார் இதை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அது புரிஞ்சுங்க. முதல்ல மீராகுமார் அவர்கள் சபாநாயகராக இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்படிதான், ஏன்னா இதுதான் சரியானது. நாம் செய்த ஒரு தவறை நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு விஷயமே அது காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் அதை காங்கிரஸ் கொண்டு வரலைங்க. நீங்க புரிஞ்சுங்க. இது ரிஃபார்முங்க. நீங்க இது கட்சியே அதனால தான் நான் சொன்னேன், இது கட்சியாவே போகாதீங்க. இது ஒரு ரிஃபார்ம். நாம சில தவறுகளை செய்திருக்கிறோம். அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அப்போ ஒவ்வொரு விஷயம், இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வருது. பிஜேபி ஆட்சி இருந்தபோது தான் கொண்டு வந்தது. 2002 வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது தான் கொண்டு வந்தோம். அதன் பிறகு இது நீட்சி. ஒரு அரசு என்பது ஒன்று தான். அப்போ இந்த மாதிரியான நாட்டிற்கான கொள்கை முடிவுகள் சார்ந்த விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தங்க நாற்கர சாலையை கொண்டு வந்தோம். இது பிஜேபி அரசு கொண்டு வந்ததுன்றதுக்காக காங்கிரஸ் கிடப்பில் போட்டுச்சா? போட முடியாது. அது மாதிரி தான் இது. இப்போ எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விதமான கருத்துலேயே ஒன்றொன்றை பார்ப்போம். அது என்னன்னா, ஜனநாயகத்திற்கு இது எதிராக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகள் அது ஒரே நாளில் நடத்தணும் இல்லை, அது ஒரு டெர்னர், அது ஒரு 8 பேஸா கூட நடத்தலாம். 3 லேயரா நடத்தணுன்றாங்க. அது மத்திய தேர்தல், மாநில தேர்தல் நடத்துகிற பொழுது இது என்னமோ அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு, இப்போ ஜம்மு காஷ்மீரில் அப்படி தான் நடந்துச்சு. அந்த அடிப்படையில் வச்சு இது ஒரு ஜனநாயகத்திற்கு சவாலாக ஒரு அதிபராட்சி நோக்கி போகணும். திருமதி கனிமொழி எம்பி தான் இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னா 1952 67 வரைக்கும் நடந்தது ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான். ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இல்லை? அதெல்லாம்
அது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒண்ணுதான். நான் கேட்பது, நேரு, ஜவஹர்லால் நேரு சட்டவிரோதமாக ஆட்சி செய்தாரா, ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆட்சி செய்தாரா? இன்று வரைக்கும் அதை ஒத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் கேட்பது சொல்லுங்க. இல்ல, இன்றைக்கு வரைக்கும் நேரு உட்பட எல்லாரும் ஜனநாயக ரீதியாக தான். இல்லையே, அப்ப நீங்க சொன்னது புரிந்தலையே. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்றீங்க. அப்ப 52 இருந்து 67 வரைக்கும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. அதான் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சி புரிந்தாரான்னு கேட்கிறேன். இப்ப இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு மாநில அரசுக்கு ஒரு சவால் வருது, ஏதோ ஒரு வகையில கவிழுதுன்னு வைங்களேன். அப்ப நடக்கிற தேர்தல் மீண்டும் அந்த 3 வருடங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படின்ற போது ஏற்படக்கூடிய செலவு, அவரு எஸ்ஒய் குரோசி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி அவரு கூட சொல்றாரு, இது பெரிய செலவுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தாது. இல்ல, அதாவதுங்க, இப்போ நாம பார்த்தோம்னா குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தேர்தல் வந்து கொண்டே இருக்கு. குறைந்தது 6 மாதங்கள் கோட் ஆஃப் கான்டக்ட்ல நமக்கு டிஸ்டர்ப். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய கால விரயம், அவர்களுக்கு கூடுதல் சம்பளம், அவர்களுடைய பணி, ஒரு முக்கியமான பல மக்கள் அரசு ஊழியர்களுடைய வேலை என்ன, மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது. தேர்தல் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் அவங்க அதில் கவனம் செலுத்துறதே இல்லை. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து குறைக்கிறோம். அதே மாதிரியான எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டு வர்றது, காவல்துறைக்கு வேலை, லஞ்சம், ஊழல், பயங்கர அளவில் காசு செலவு பண்ணுறது, இப்படி அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் சுற்றுப்பயணம், பண விரயம், இதையெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முக்கியமாக இருக்கிறது. இப்படி செய்வதனால ஜனநாயக விரோதம்னு சொன்னால் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் ஒருவேளை ஒரு அரசு நம்பிக்கை இழந்தாலோ அல்லது சில காரணம் கலைக்கப்பட்டாலோ அப்படின்னு. நீங்கள் கடந்த 10 வருடங்கள்ல எவ்வளோ அரசாங்கம் கவுந்திருக்குன்னு சொல்லுங்க. மாநில அரசாங்கம் இல்லை, மத்திய அரசு, நான் சொல்றது மாநில அரசுகள் எத்தனை அரசாங்கங்கள் கவிழ்ந்திருக்கு. எஸ்ஆர் பொம்மைக்கு பிறகு இல்ல அப்போ அதுதான் தம்புருளா வச்சுங்க. அப்போ ஒரு ஏதேனும் ஒரு முறை 2 முறை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரலாம், அவ்வளவுதானே தவிர முன்ன மாதிரி அரசை கலைக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வரவே வராது. அவர்களாகவே நம்பிக்கை இழந்து போனாலோ அல்லது ஒரு அரசு இந்திய நாட்டிற்கு எதிராக ஒரு மண்டலத்தில் செயல்பட்டாலோ அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதை வந்து ஸ்லோ ஃபேஸில் மேபி டீலிமிட்டேஷன்லாம் முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து துவங்க போகிறோம். அப்போ டீலிமிட்டேஷன்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த சூழ்நிலையை மாறிப்படும் எல்லாமே. அப்போது இது வந்து ஒரு சாத்தியம் மட்டுமல்ல, இது வந்து மிகவும் அவசியமான ஒன்று, இன்றைக்கு தேவையான ஒன்று என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குரேஷி தான் என்ன சொல்கிறாருன்னா, குரேஷி தான் சொன்னார், தேர்தல் காலங்களில் தான் லஞ்சம் ஊழல் என்பது பெருக்கெடுத்து ஆறாக ஓடுகிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே என்ன உங்களுக்கு இப்போ அடிக்கடி தேர்தல் நடக்கலைன்னு சொன்ன, இப்போ என்ன சொன்னாங்க, மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து லேட்டாக வச்சுட்டாங்க, இதை வந்து முன்னாலேயே வச்சிருக்கணும், ஹரியானா கூட வச்சிருக்கோம், இதெல்லாம் ஏன் வைக்கணும்? அப்போது இந்த முரண்பாடு எங்கேருந்து வருது? சரி, அப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுங்க. இப்போ நாம் அப்படி வச்சா இது தப்புன்றாங்க, இப்போ இப்படி சொன்னால் இல்லை இது தவறுங்க, அதான் தவறு. இது வந்து அரசியல். அதே ஜம்மு காஷ்மீரில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்த முடியுது, ஏன் ஸ்டேட் எலெக்ஷனை ரொம்ப தள்ளி வைக்கணும் அப்படின்னு அங்கே அதான் அந்த உள்ளூர் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஒரு தாக்கமாக இருந்து இப்போ நடத்தி முடிச்சாச்சு. அதற்குண்டான கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நடத்தி முடிச்சாச்சு. அதே போல மாநில அரசினுடைய உரிமைகளை தட்டி பறிக்கிறது என்ன உரிமை? அதுதான். அதாவது இப்போ 3 லேயர் எலெக்ஷன் ஒரு 100 டேஸ்க்குள்ள உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்றாங்க. இப்போ இதை நடத்தணும்னு சொல்வது வழியாக, அதை வற்புறுத்துவதன் வழியாக மாநில அரசுக்கு தான் அது சொல்வது. எதிர்கட்சிகள் சொல்றது இது சட்டம். நீங்க இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு நேரடியாகவே உள்ளாட்சிகளுக்கு பணம் கொடுக்குது. மாநில அரசு மூலமா தான் முழுக்க செலவு பண்றது உள்ளாட்சிகள் தான் சார். நீங்க இதெல்லாம் சட்டம் இப்பயே இருக்கு. எம்ஜிஆர் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் மேக்சிமம் இல்லைங்க, இப்பயே இருக்கு எல்லா சட்டமுமே. நீங்க உள்ளாட்சி தேர்தல் இப்ப ஆக்சுவலா இந்நேரம் நோட்டிபிகேஷன் வந்துருக்கணும், ஏன் வரல? தமிழ்நாட்டில் ஜனவரி 5 முடியுது. அப்புறமா அப்போ உங்களோட இது இப்போ இனிமேல் நடத்த முடியாது. அப்போ உங்க நோக்கம் என்ன? ஜனநாயகமா? இது அநீதி இல்லையா? இது நிச்சயமா நீங்க கேள்வி கேட்கலாம். அதே நேரத்தில் மத்திய அரசு இல்ல, அதுக்காக ஒரு சர்டன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? 5 வருஷம் ஆச்சுன்னா தேர்தல் நடத்தணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ உங்க இஷ்டத்துக்கு இப்போ சிவகங்கையில் என்ன பண்ணாங்க, காரைக்குடியில் தெரியுமா உங்களுக்கு?
அவங்க வந்து மாநகராட்சி ஆகிறாங்க. நகராட்சியில் இருந்த ஒரு தலைவரை மாநகராட்சி மேயர் ஆகிறாங்க. எப்படி சார் முடியும் அது? காரைக்குடி நகராட்சியினுடைய தலைவரை மேயர் ஆகிட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்த பல வார்டெல்லாம் இங்கே வந்து சேர்த்ததுனால இது மாநகராட்சியா தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு அடுத்த தேர்தல் மாநகராட்சி நடக்கும்போது தான் மேயர் வரணும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? அறிவிப்பு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் அந்த ஊர் இந்த ஊரெல்லாம் சேர்த்து அந்த நகராட்சி மேயரை மாநகராட்சி இது மாதிரி 11 நகரங்கள் நடந்துச்சு. அது அவங்க வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருகிறது. சார் அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நான் வந்து மகிழ்ச்சி. நம்ம ஒரு நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நான் கேட்பது என்ன, கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் நகராட்சி காரைக்குடி என்பது ஒரு 50 வார்டு கொண்ட ஒரு நகராட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊரெல்லாம் சேர்த்துக்கிட்டு சின்ன வார்டுகள்லாம் சேர்த்துக்கிட்டு பேரூராட்சியினுடைய இதெல்லாம் இணைத்து கொண்டு அது மாநகராட்சி ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த தேர்தல் வரத்துக்கு முன்னால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காரைக்குடி நகராட்சிக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு மாநகராட்சியா அரசு அறிவித்த பின்னால அவர் எப்படி எல்லாத்துக்கும் மேயர் ஆவாரு? அவன் முடியாது. இல்ல அதுல சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அது மாநில அரசு இல்லைன்ற அது சட்டவிரோதம். இது மாதிரி நாமக்கல் உட்பட பல சட்ட விரோதம். நீங்க மாநகராட்சியா தரம் உயர்த்தினது நான் மகிழ்ச்சி சார். நான் அதை சொல்லலை. நான் சொல்றது நீங்க தரம் உயர்த்தி தேர்தல் நடத்தணுன்றீங்க. ஆமா, அங்க தேர்தல் நடத்தினாதானே அது மாநகராட்சி மேயர் வர முடியும் சார். இப்போ நான் வந்து ஆந்திராவில் இருக்கிறேன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டு ஆந்திராவே ஒன்றா நினைக்கிறாங்க சார். ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஓட்டு போட்டது ஆந்திராவுக்காக தான். நீங்கள் தமிழ்நாட்டோட இணைக்கிறீங்க. சரி இணைச்சிருங்க, 6 மாதம் 1 வருஷம் போட்டு அப்புறம் தேர்தல் நடந்தால் தான் நான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போட முடியும். அப்போ கோட்டையூர்ன்ற ஒரு பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு காரைக்குடி நகராட்சியில இல்லை. இப்போதான் சேர்த்துருக்கிறீங்க. ஆனால் அந்த கோட்டையூர் பேரூராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தவர் அவரே மேயர் ஆகக்கூடாது? நகராட்சியில் காரைக்குடி நகராட்சியில் இருக்கிற தலைவர் எப்படி மேயர் ஆவாரு? இதான் நான் கேட்குறேன். இது ஒரு ஃப்ராட் ஆக்சுவலாக. அதுதான் சொல்றேன். அது வந்து மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லைன்றீங்களா? அதை வந்து சார் இப்படிதான் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். புரியாமல இல்லை சார். இப்போ வந்து ஒரு அந்த சார் இது சட்டவிரோதம் சார். இதை நான் எழுப்பினேன். அப்போ நான் எதுக்காக இந்த பாயிண்ட் நீங்க சொல்றேன்னா, ஒரு ரூல் இருக்கணும்னு சொல்றேன். அந்த சட்டப்படி வர வேண்டும். இந்த சட்டம் என்பது ஏற்கனவே நம்ம நாட்டில் எல்லாத்துலேயுமே இருந்தது தான். இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளாட்சிகள் தான் அதிக பவர்ஃபுல். நம்ம சொல்ற பஞ்சாயத்து ராஜ் சொல்றோம். இன்றைக்கும் கிராம சபை கூட்டங்களில் அதுதான் பவர்ஃபுல்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மாநில நீங்கள் இன்றைக்கி எங்கள் உரிமைகளை பறிக்கிறது மத்திய அரசுன்னு மாநில அரசு சொல்லுது இல்லை. உள்ளாட்சிகள் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகங்களை அதிகாரத்தை மாநில அரசு பறிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மாநில அரசு அவர்களுக்கு இருக்கிற உரிமைகளை முழுமையாக தரல அப்படின்றது. ஆமாம், உண்மை தானே. சரி, இது தவறாக நீங்கள் கேட்குறீங்கல்ல, தமிழ்நாடு வந்து இவ்வளோ வரி கொடுக்குது, ஆனால் எங்களுக்கு மத்திய அரசு வந்து ₹1 17 பைசா தான் கொடுக்குதுன்னு. அப்போ கோயம்புத்தூர் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களா? நாங்கள் வந்து 55 பைசா கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து 10 பைசா தான் கொடுக்குறாங்க, மீதி 20 பைசா ராமநாதபுரத்துக்கு 20 பைசா விருதுநகர் கொடுத்துட்றாங்க. அது புரிதல் குறைவாக இருக்கிறவங்க சொல்லுது. யூனியனுக்கு ஸ்டாலினுக்கு புரிதல் குறைவாக. நிச்சயமா இந்த விஷயத்தை வந்து அது ஜிஎஸ்டி டு பேசுறது ஒரு பெரிய டாபிக். நம்ம ஜிஎஸ்டியே நான் பேசலைங்க. இந்த அதோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது தானே அவங்க இல்லைங்க. அதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே எல்லாம் ஒன்று என்று நாம் நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இதை நாம பேசுறோம். அதனால நீங்க சொல்ற மாதிரியே மாநில உரிமைகளை எங்கேயுமே எப்பொழுதுமே பறிக்க. சிவில் உரிமையை பறிச்சிருக்காங்களா? இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. எந்த உரிமையை பறிச்சாங்க? இதில் எப்படி உரிமைகளை பறிப்பதாக? உரிமையை பறித்ததனால்தான் தேர்தல் வந்தது. அந்த மாநில அரசுகளை கலைத்ததால் தான் தேவையற்ற நேரங்களில் தேர்தல் வந்தது. இப்போ அந்த மாநில அரசுகளை கலைக்க முடியவில்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அந்த பிரச்சனை இல்லை. அதனால மறுபடியும் நம்ம வந்து செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காக ஒரே நேரத்தில் தேர்தல், அவ்வளோதான். அதை தொடர்ந்து இது 75 ஆண்டு கான்ஸ்டியூஷனுக்காக மாநிலங்கள் பேசும்போது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உச்சரித்த அந்த வார்த்தை, அவங்க நீங்க பயன்படுத்திய அளவுக்கு, அதாவது உங்கள் வாயளவில் உதட்டளவில் நீங்க அம்பேத்கரை நீங்க உச்சரிக்கிறீங்க, செயலளவில் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வந்ததாக
இருந்தாலும் கூட இந்த பெயரை, அம்பேத்கர் பெயரை உச்சரித்த அளவிற்கு நீங்க ஒரு பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் அப்படின்னு சொல்லுவதுதான் இப்ப மிகப்பெரிய. அதுல என்ன தவறு இருக்குது சொல்லுங்க? அவர் ஒன்றும் தவறு அவனும் சொல்லி, நீங்க உங்களுக்கு அம்பேத்கர் 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 சொல்வது தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை சொல்றதுக்காக நீங்க வந்து ஆண்டவன் பெயரை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இறைவன் தான் எல்லாரையும் விட கம்பேர் பண்றது. அம்பேத்கரை நீங்கள் சொல்வதை விட இதை சொல்லி இருந்தால் அப்படின்ற கான்டெஸ்ட்ல தான் அவங்க எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம் சார். சாதாரணமா நாம சொல்ல அதுலயும் அவங்க வந்து திரிபு ஏற்பட்டிருக்கின்றாங்க. என்ன திரிபு ஒட்டி அவர் பேசுறது நீங்க 2 நிமிஷம் பேசுறத 1 நிமிஷம் தான் கட் பண்ணி போடுறீங்க. 11 வடிகள் ஏஐ பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ட்விட்டர் அதை ஏத்துக்கிட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. யாருக்கு? காங்கிரஸ் தலைவர்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அதனால இது வேணும்னே எடிட் செய்யப்பட்ட வீடியோவை அவங்க போடுறாங்க. இதுதான் வந்து நாம சொல்ற விஷயம். அப்போ இதுல அவர் என்ன சொன்னார், அவருடைய சொன்னதன் நோக்கம் என்ன, பொருள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லை. அம்பேத்கர் பற்றி பேசுவதற்கு காங்கிரஸுக்கு தகுதி இல்லை, எதிர்கட்சிக்கு தகுதி இல்லை. அம்பேத்கர் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கட்டும், ஆனால் அம்பேத்கர் தோற்க வேண்டும் சொன்னது எஸ் ஜாங்கே, கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனர். அம்பேத்கரை தோற்கடித்தே தீர வேண்டும்னு கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தது காங்கிரஸ் கட்சி, மும்பை தெற்கு தொகுதியில். சரியா? அப்போ தவறு வந்து சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்குது? அதாவது அம்பேத்கர் தான் நீங்க சொல்றீங்க. அம்பேத்கர் வந்து இவரு சாம் பெட்ரோட சொன்னாரு, அம்பேத்கர் காலதாமதம் செய்தார் எதை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு. நேரு தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொன்னது அது வந்து அவமரியாதை இல்லையா, அவதூறு இல்லையா? ஏன் நீங்க சுதந்திரம் பெற்று நீங்க வந்து முதலமைச்சர்கள் அம்பேத்கர் இருந்தாரு, எப்படி நீங்க விட்டீங்க? எப்படி அவர் ஏன் வந்து அவர் உங்க இதுல இருந்து வெளியே போனாரு? சட்ட அமைச்சரா இருந்து ஏன் வெளியே போனாரு? டிஸ்மிஸ் வெளியே போனார், ரிசைன்மெண்ட் ஏன் போனாரு? அப்போ இது எல்லாமே அவரை இழிவுபடுத்தியதால் தான் அவரை மரியாதை குறைவாக பேசியது. அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இது வரையிலும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய பிறந்த இடம், இருந்த இடம், வாழ்ந்த இடம், படித்த இடம், இருந்த இடம் எல்லாத்துலயும் பிஜேபி தான் அம்பேத்கருக்கு நினைவு இல்லம் அமைத்திருக்கிறது. எத்தனை வருஷம் கழிச்சு? 75 வருஷம் கழிச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது யாரு? அதனால அதுதான் சொல்றாரு, நீங்க சும்மா இன்னைக்கு அரசியல் செய்வதற்காக, அதிகாரத்திற்காக, பதவி சுகத்திற்காக வெறி கொண்டு அலைந்து 3 தேர்தல்களில் நீங்க வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக வேண்டும் என்ற நீங்கள் அம்பேத்கருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்கிறீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் நீங்க சும்மா அம்பேத்கர் பேருன்னு சொல்றது நீங்க அந்த வெறும் பேராக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அம்பேத்கருடைய பெயரில், அதான் கருணாநிதி சொன்னார், அம்பேத்கர் பெயரில் அரசியல் செய்கிறார்கள். நான் வேணா உங்களுக்கு எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு எல்லாமே சோசியல் மீடியாவில். ஏன்னா அவர் சொன்னது வந்து முழு செய்தியோட போடுறாங்க. அப்போ கருணாநிதி சொன்னது சரியா, அமித்ஷா சொன்னது தவறா? என்ன அவர் என்ன சொன்னது தவறு இல்ல, அந்த கான்டெஸ்ட் அவர் சொன்னது என்ன கான்டெஸ்ட்ல சொன்னாருன்னா அதனால சொன்னதுதான். இப்ப ஒரு முதல்வர் கூட இறைவன் எல்லாரையும் விட மிகப்பெரியவன் தான், நம்பிக்கை உடைய இறைவன். நம்பிக்கை இல்லாதவங்க போங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படின்றோம். நான் கேட்கிறேன், நீங்க இதே இது சொல்ல முடியுமா? குரான்ல வந்து இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிருக்கு, தப்புன்னு இங்க சொல்லிட்டு எவனாவது இருந்துருவானா? நான் கேக்குறேங்க, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்றான், கடவுளை சொல்றீங்கன்றாங்க. அப்போ குரான்ல சொன்னது தப்புன்னு எதனா ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அதுதாங்க அரசியல்வாதி சொல்லுங்க. இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் சொன்னீங்க, அவர்களை சொல்கிறேன், தைரியம் இருந்தால் குரானில் சொல்லி இருக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல் தவறுன்னு சொல்லுங்க. எந்த மதத்தை சேர்ந்தாலும் எவனும் சொல்ல மாட்டான். சொல்லியிருக்கிறாங்க 58 பேரை கொலை பண்ண ஊர்வலத்துல போய் மாலை போடுறதுக்கும் புகழ் மாலை சூடுறதுக்கும் தான் ரெடியா இருப்பாங்களே தவிர அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு சிறுபான்மையோட ஓட்டு அந்த மலிவான அரசியலுக்கு தான் அம்பேத்கருடைய அரசியலை செய்கிறாங்க. இதைத்தான் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் கோவை குண்டுவெடிப்பினுடைய தொடர்புடைய அவர்களுடைய மரணத்திற்கு வந்து அவர் போய் ஒரு புகழாஞ்சலி மாதிரி செலுத்தியிருக்கிறாரு. இதை நீங்க கண்டிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து அரசு எப்படி அணுகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு மனிதன் யாராக இருந்தாலும், எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் கூட, உளவாளிகளாக இருந்தாலும் கூட, எனக்கு அப்துல் கசாப் கூட எடுத்துங்க, யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இறுதி சடங்கு என்பது
உரிய மரியாதையோடு நடக்க வேண்டும். அவன் மத வழக்கப்படி நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த நபரை 58 தமிழர்களை கொன்று குவித்தவனை, 200 பேரை படுகாயமுறை செய்தவனை, பொது சொத்து பல கோடிக்கணக்கான பொது சொத்துக்களை கொள்ளையடித்தவனை, தமிழகத்தையே நடுநடுங்க வைத்த ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்புக்கு உள்ளாக்கிய ஒரு நபரை தலைவனாக புகழ்வதும், ஹீரோவாக வழிபடுவதும், அப்பா என்று சொல்வதும், ஐயா என்று சொல்வதும், பாஷா பாய் என்று சொல்வதும், இதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. வருங்கால சந்ததியை நாசமாக்கும் மிக மோசமான தீய சக்திகள் இவைகள் அத்தனையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக அரசு இதை அனுமதித்திருக்க கூடாது. நீங்க எவ்வளவு பேர் வந்து ஊர்வலமா போய் என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு தேச தந்தைய மாதிரியும், அப்படியே அவருக்கு ஏதோ இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாரு? அவரு 58 பேரை கொலை பண்ணாங்க சார். மனசாட்சி உள்ள யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் திராவிட மாடல் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஓட்டு. யாராவது இஸ்லாமியர்களுக்கு தலைவர்னா உடனே அது ஓட்டுக்காக பின்னாலே போயிடுறாங்க. நாக்கை தொங்க விட்டு கொண்டு செல்லும் நபர்கள் இவர்கள். சரி, அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் இப்போ காங்கிரஸ் வந்து நீங்கள் வாக்குச்சீட்டை கொண்டு வாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் நடத்துகிற இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்மின் மீது சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு எழுப்புறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க பூரா கார்த்தி சிதம்பரத்துக்கு போய் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அவர் அதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். இல்லை, எடுக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லிட்டோம், போய் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. இவிஎம்ல ஒன்றும் இல்லைன்னு. தான் சொல்றதே நம்ப மாட்டாங்க, பிரத்தியார் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சா இவிஎம் சிறப்பாக வேலை செய்யுது, அவங்க தோத்துட்டா ஐயோ இவிஎம் படுது. இதுதான் காங்கிரஸ். இப்போ மாநில அளவில் திரு அன்புமணி அவர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சார், மாநில அளவில் இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. ஏனென்று சொன்னால் மாநில அளவில் தான் ஜாதிகள் அதிகமாக இருக்கின்றன. இங்கே வந்து ஒவ்வொரு ஊரிலையும் பல ஜாதிகள், ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம சொல்கிறோமே, நம்ம யாரையும் தடுக்கலையே. நம்ம தடுக்கலை, கோர்ட்டில் கூட சொல்லுங்கள், நாங்கள் தடுக்கலை, தாராளமாக நடத்திக்கிட்டோம். ஆனால் பீகார் நான் ஏன்னு சொல்கிறேங்களே, ஒரு உதாரணம். வெள்ளாள கவுண்டர்கள் வந்து இங்கே பிசி, பாண்டிச்சேரியில் எஃப்சி. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி மத்திய அரசு? அது மாதிரி 2-3 கம்யூனிட்டி இருக்குது. அந்த மாதிரி 100-200 இருக்குது. இதுதான் பிரச்சனையே. ஆனால் நீங்கள் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பீகார் அதை செய்த பொழுது அதை போய் கோர்ட்டில் அதுக்கு இல்லை, பீகாரில் நீங்கள் பாருங்கள். அப்புறமா கோர்ட்லேயே நம்ம ஏன் அதை செஞ்சோம், ஆனால் நாங்கள் அதை வந்து தடுக்கலைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு அரசு மத்திய அரசு நோக்கி தான் இல்லையே, நாங்கள் தமிழ்நாடு அரசு தான் சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்படியா இது போயிட்டு இருக்கும் பொழுது இதுக்கான ஒரு நன்மை அரசு தான். நான் தான் உங்களுக்கு விளக்கமே சொல்லிட்டேன், அந்த மாதிரி விளக்கத்தை சொல்லுங்க. அப்புறமா என்ன ஆகும்? ஒரு எல்லா ஜாதிகளையும் கொண்டு வந்து அதில் அடக்கத்தில் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன ஆகும்? அங்கே ரிசர்வேஷன் பிரச்சனை வரும். அப்புறமா அதுக்கும் வந்து மாநில உரிமைகளை பறித்து விட்டாருன்பாங்க. அதனால் அது அவசியம் இல்லை. சரி, இப்போ டிசம்பர் மாதம் அப்படின்றது வந்து பொதுவாக சென்னைக்கு அச்சுறுத்தல் இருக்கும். இந்த முறை வந்து அது திருவண்ணாமலை அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மழை வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்ட விதமும் இங்கு சென்னைக்கு அவர்கள் செய்திருக்க முன்னெச்சரிக்கை குறித்து உங்களுடைய சார், சென்னையில் மழையே பெய்யல, ஆனால் தண்ணி வந்துருச்சு. நேற்று முந்தா நாளாக பார்த்தீங்கன்னா மழை இல்லை, ஆனால் ரோடுக்குள்ளே தண்ணி. அப்புறமா போயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த 3.5 வருடங்களில் எந்த இடத்துலையுமே சாலைகளை போடவே இல்லை, சாலைகள் அமைக்கப்படவில்லை. உண்மை அது. அதனால தான் சாலைகள் வந்து மேடும் பள்ளமாக இருக்குது, தண்ணி தேங்குது. மழைநீர் வடிகால்வாய் என்ன அதை வந்து அமைச்சிட்டு அதை சரியாக இவர்கள் முடிக்கவில்லை. போட்டாங்களே தவிர அதுக்கு மேலே ரோடு பொல்ல எதுவுமே செய்யலை. தமிழ்நாடு பூராமே ரோட்டுக்கு, அதாவது சாலைகளை செப்பனிடுவதற்கு கூட அவங்க செய்யலை. சாலை போடுறதில்லை, சாலைகளை செப்பனிடுவதற்கு கூட இந்த அரசாங்கம் பணம் செலவழிக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதனுடைய டெபிரிஸ் பார்த்தீங்கன்னா பூரா ரோட்டில் தான். சொல்கிற பதில் எங்களுக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு தானே சொல்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் இப்போ நான் சொன்னது பூரா மாநில அரசினுடைய நிதியில் செய்ய வேண்டியது தான். நான் மத்திய அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ரோட்டில் போய் பாருங்கள், ஜல்லி கல் மணல் போட்டு வச்சுருக்குறாங்க, ரோடு அன்னிவீனாகுது. இதுதான் காரணம்.
ரோட்டில் வந்து வண்டியை ஓட்ட முடியல சார், அவ்வளோ மோசமாக இருக்குது. இது தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை. 3 ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்கிற இந்த விஷயங்கள்ல இந்த இடத்துல பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டாங்க. 3 ஆண்டுகளில் எதுதான் செஞ்சாங்க? அவங்க ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் என்னவோ 3 ஆண்டு செஞ்சு என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. வெறும் பித்தலாட்டம், பொய், வேற எதுவுமே செய்யலை. 100% தோல்வி இந்த அரசு. 2026 தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவர் திரு அண்ணாமலை கூட கூட்டணி அரசு தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு தான் 2026 அமையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதைத்தான் எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது கூட்டணி அரசா தான் இருக்கும் நீங்க தேசிய கணிக்கிறீங்களா? ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாலே கூட்டணி தானே. இப்போ நடக்கிறது 2014, 19, 24 எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தானே. 1999, 98 கூட அதான். அப்படிதான். மிக்க நன்றி சார், உங்கள் கருத்து நன்றி. இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.